12th standard accountancy first unit accounts from incomplete record. இதுல வந்து நம்ம 9th exercise sum பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து first 1 to 5th வரைக்கும் exercise sum போட்டிருக்கேன். அதே மாதிரி 6, 7, 8 வந்து illustration sum போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம 9th sum பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க இந்த சாப்டருக்கு வந்து ஃபார்மேட்டை படிச்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம சம் போடுறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு என்ன கேக்குறாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு பாத்துட்டோம்னா நமக்கு சம் போடுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்ப பாக்கலாங்களா? இப்போ ஆனந்த் டஸ் நாட் கீப் இஸ் புக் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அவர் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்துல அதாவது முறையா ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் வந்து அவர் வந்து கீப் பண்ணல, சரிங்களா, பராமரிக்கல அப்படின்றாங்க. ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் பை ஹிம் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. இயர் எண்ட்ல அவருடைய ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கணக்கிட சொல்றாங்க. அதுக்கான ஃபார்மேட் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்ற மாடல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒண்ணு தயாரிச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கணக்கிடணும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க். இப்போ இது என்னது? அசெட். Cash in hand liability, stock of goods, cash in hand asset, stock of goods asset, sundry debtors asset, plant and machinery asset, land and building asset, sundry creditors வந்து liability. இதுல பாத்தீங்கன்னா இந்த 31st 3/2018 இந்த டேட்டு அதே க்ளோசிங் டேட் தான். அதே மாதிரி 31st 3/2019 க்ளோசிங் டேட் தான். இப்ப இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம இயர் பார்க்கணும். 2018 நம்ம ஓப்பனிங் இயரா, போன வருஷத்தினுடைய க்ளோசிங் தான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங். அப்ப 31st 3/2018 க்ளோசிங் தான் 1/4/2019 ஓப்பனிங். சரிங்களா? 1/4/2018 ஓப்பனிங். அப்ப நம்ம வந்து இதை வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கவும் இதை வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கவும் எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் பாருங்க. இங்க வந்து அமௌண்ட் பக்கத்துல டிஆர் டெபிட்னு கொடுத்திருக்காங்க, இங்க வந்து சிஆர் கொடுத்திருக்காங்க, அப்ப கிரெடிட். இப்போ கேஷ் அட் பேங்க்ல நம்ம எப்பவுமே அசெட் சைட் போடுவோம். இந்த மாதிரி டெபிட் கிரெடிட் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ டெபிட் கொடுத்தா அது அசெட் சைட் தான், எப்பவுமே டெபிட்னு கொடுத்தா அசெட் தான் போடும். இப்போ கிரெடிட்னு கொடுத்தா லைபிலிட்டி. ஏன் லைபிலிட்டி போடுறோம் அப்படின்னாக்கா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க அக்கௌண்ட்ல இருந்து இருந்த பணத்தை விட அதிகமா எடுத்திருக்காங்க, பேங்க்ல ஓவரா எடுத்திருக்காங்க. அப்போ ஓவர் டிராஃப்ட், அப்போ அது லைபிலிட்டி. பேங்க் கடன், பேங்க்ல நம்ம கடன் வாங்கின மாதிரி அதை திருப்பி அடைக்கணும். சரிங்களா? இப்போ அது வந்து நம்ம லைபிலிட்டி சைடு போடுறோம். இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எது அசெட் எது லைபிலிட்டின்னு தெரிஞ்சா நம்ம ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் போட்டுடலாம். அடுத்து ஆனந்த் had withdrawn ₹60,000. ஆனந்த் வந்து 60,000 ரூபாய் வந்து வித்ரா பண்றாரு ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ், அவருடைய சொந்த செலவுக்காக. he had introduced ₹17,000. என்ன பண்றாரு? 17,000 ரூபாய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு as a capital for expansion of business. அவருடைய பிசினஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப இது வந்து அடிஷனல் கேபிட்டல். ஏற்கனவே ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க இந்த இது கொடுத்திருக்காங்க, அசெட்டும் லைபிலிட்டி, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப அடிஷனலா அவர் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காரு, கேபிட்டல் போட்டிருக்காரு. இது வந்து க்ளோஸ் அடிஷனல் கேபிட்டல். சரிங்களா? அடுத்து வந்து கிரியேட் எ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டார்ஸ். டெப்டார்ஸ்ல 5% வந்து ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் அப்படின்னா கொஞ்சம் ஒதுக்குறது, ஒரு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணி வைக்கிறோம். ஏதாவது யாராவது கடன் தராம போயிட்டாங்கன்னா அது வந்து நம்ம அப்புறமா கணக்குல காட்ட முடியாது இல்லைங்களா, அதனால முன்கூட்டியே கொஞ்சம் தொகையை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுதான் வந்து ப்ரொவிஷன். பேட் டெப்ஸா இருக்கலாம், சுத்தமா வராம போகலாம், இல்ல டவுட்ஃபுல் டெப்ஸா இருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து ஒதுக்குறாங்க. அது வந்து லெஸ் பண்ண டேட்டாஸ்ல இருந்து
இந்த 90,000 க்ளோசிங் டேட்டாஸ்ல இருந்தா லெஸ் பண்ணும். ஓப்பனிங் டேட்டாஸ்க்கு அப்படியே போட்டுடணும் அசெட் சைடு. க்ளோசிங் டேட்டாஸ்ல அசெட் சைட்ல லெஸ்ன்னு போட்டு 5% ப்ரொவிஷன் போட்டு 4,500 வரும். அதை மைனஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம் 85,500. சரிங்களா? அடுத்தது பிளான்ட் அண்ட் மெஷினரி பாத்தீங்கன்னா இஸ் டு பி டிப்ரிசியேட்டட் அட் 10%. டிப்ரிசியேஷன் பண்ணுவோம் நம்ம எப்பவுமே அசெட் சைட்ல லைபிலிட்டி அசெட் சைட்ல லெஸ் டிப்ரிசியேஷன் போட்டு 10% லெஸ் பண்ணி போடும். சேம் அதே தான். ஆனா ஓப்பனிங் கேபிட்டல் அப்போ போடக்கூடாது. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறப்போ அசெட் சைடு 80,000 அப்படியே போட்டுரும். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறப்போ 80,000ல இருந்து 8,000 10% மைனஸ் பண்ணி போடணும். சரிங்களா? இது ரெண்டு தான் இதுல விஷயம். ஓப்பனிங் கண்டுபிடிச்சிட்டு க்ளோசிங் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணும்? க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல், திருப்பி என்ன பண்ணும்? லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சம் பார்க்கலாங்களா? இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட அக்கௌண்ட்? மிஸ்டர் ஆனந்த் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட போறோம். ஆஸ் ஆன் அந்த டேட் 31/3/2018. இதுல இருக்கிற அசெட் லைபிலிட்டி அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்க போறோம். சரிங்களா? இப்போ கேஷ் அட் பேங்க் வந்து டெபிட் கொடுத்துருக்காங்கனால அசெட் சைட்ல 5,000, கேஷ் இன் ஹேண்ட் 3,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000, சண்டே டெப்டார்ஸ் 1 lakh. பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் அப்போ ப்ரொவிஷன் போடக்கூடாது. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ? 80,000 இல்லைங்களா? 80,000. அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. சரிங்களா? அசெட்ஸ்லாம் போட்டாச்சு. லைபிலிட்டிஸ் சண்டரி கிரெடிட்டார்ஸ் வந்து 1,70,000. சரிங்களா? இப்போ அசெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 3,63,000. இதுல இருந்து 1,70,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 1,93,000 வந்து ஓப்பனிங் கேபிட்டல். எது அதிகமா இருக்கோ அதான் ரெண்டு பக்கம் போடணும் இல்லைங்களா? அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இதே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான். லைபிலிட்டி அசெட்ஸ் போட்டுக்கிறோம். இதுல கேஷ் அட் பேங்க் என்ன ஆகும்? சிஆர் கொடுத்துருக்காங்க, அதனால கிரெடிட் 60,000. சரிங்களா? லைபிலிட்டி சைட்ல போடுறோம். சண்டே கிரெடிட்டார்ஸ் 1,30,000. அந்த க்ளோசிங் பேலன்ஸ போடுறோம். கொஸ்டின்ல தான் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம். அடுத்து கேஷ் இன் ஹேண்ட் வந்து 4,500, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000, சண்டே டெப்டார்ஸ் 90,000 இருக்குங்களா? அதுல 5% ப்ரொவிஷன் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும் இல்லைங்களா? மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணி 85,500. அடுத்து பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000 லெஸ் 10% டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி 72,000. அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. சரிங்களா? இப்போ அசெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா 3,47,000. லைபிலிட்டி ஆட் பண்ணீங்கன்னா 1,90,000. இந்த அசெட்ல இருந்து இந்த லைபிலிட்டி மைனஸ் பண்ணீங்கன்னா 1,57,000 வந்து க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா? இப்போ நம்ம கீழே அந்த கண்டுபிடிச்சோம்ல 80,000ல இருந்து 10% டிப்ரிசியேஷன், 90,000ல 5% வந்து 4,500. அப்புறம் இந்த 3,47,000 இருக்கு இல்லைங்களா? இதுல இருந்து 1,90,000 லைபிலிட்டி மைனஸ் பண்ணா 1,57,000 க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். சரிங்களா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ? 1,57,000. அடுத்து டிராயிங்ஸ் எவ்வளோ? ஆட் டிராயிங்ஸ் வந்து 60,000. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2,17,000. அடுத்தது லெஸ் அடிஷனல் கேபிட்டல்ல நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். இன்ட்ரோடியூஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிசினஸ்க்காக போட்டிருக்காருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதை மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணி வர்றது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 2 lakhs. அடுத்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 1,93,000 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்ல அது ஓப்பனிங் டேட்ல 1,93,000 வந்து மைனஸ் பண்ணா 7,000 வந்து ப்ராஃபிட். சரிங்களா? புரிஞ்சதுங்களா? தேங்க்யூ.